இந்திய குடியரசுத் தலைவரை எவ்வாறு பதவியில் இருந்து நீக்குவது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீக்க முடியுமா நீக்க முடியாதுன்னா கண்டிப்பாக நீக்கலாம். ஏனென்றால் இந்திய குடிமக்கள், அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் என்பவர் ஒரு இந்தியாவுடைய முதல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான் அவரு. ஆனால் அவரையும் பதவி விட்டு நீக்கலாம். அதாவது உச்சபட்ச பதவியில் இருப்பவர் யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதற்காக இவரையும் பதவியில் இருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஓகேவா? இப்ப ஆர்டிகல் 61 படி, ஆர்டிகல் 61 படி இம்பீச்மென்ட் கொண்டு வரலாம். இம்பீச்மென்ட் அப்படின்னா பதவியில் இருந்து நீக்கிறது. எதுக்கு பதவியில் இருந்து நீக்கிறாங்க அப்படின்னா வயலேஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தை மீறிவிட்டார் என்பதற்காக அவரை பதவியில் இருந்து நீக்கலாம். ரைட். ஒரு பார்லிமெண்ட்ல 1/4, அதாவது அங்க பார்லிமெண்ட்ல அந்த சபையில வந்திருக்கிற 4/1 பேர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தால் அல்லது தீர்மானத்திற்கு ஆதரவாக ஒப்புதல் கொடுத்தால் ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு சபையில இந்த தீர்மானம் கொண்டு வரலாம். அவ்வாறு கொண்டு வந்து அந்த தீர்மானம் அந்த நிகழ்ச்சிக்கு வரும் முன்னர் தீர்மானத்தை கொண்டு வந்துருவோம். தீர்மானத்தை கொண்டு வந்து அது என்னைக்கு டிபேட்டுக்கு வருதோ, விவாதத்துக்கு வருதோ, அதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன்னதாக, எத்தனை நாளைக்கு? 14 நாட்களுக்கு முன்னதாக ஜனாதிபதிக்கு நோட்டீஸ் கொடுத்துடணும், தகவல் கொடுத்துடணும். அவரு அந்த தானாகவோ தன்னின் பிரதிநிதி மூலமாகவோ தன்னுடைய நிலையை எடுத்து கூற அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அவ்வாறு விவாதம் நடக்கும் போது எந்த அவையில் விவாதம் நடக்கிறதோ இன்னொரு அவை அதை கண்காணிக்க வேண்டும். அதை கிராஸ் கேள்வி கேட்கலாம், விவாதம் நடத்தலாம். அவ்வாறு அந்த விவாதம் முடிந்த பின்னர் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 3/2 பேர் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி அந்த தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால், 2 அவையிலும் அதே மாதிரி நிறைவேற்றிவிட்டால் அன்றிலிருந்து குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகி விடுவார். மறு குடியரசுத் தலைவர் வரும் வரை இவர் பதவியில் நீடிக்க வேண்டும். அதாவது அதுக்கு அடுத்து 361 அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் செய்த செயல்களுக்காக நிர்வாக செயல்கள், அது சட்ட செயல்கள், நீதி செயல்கள், எந்த செயல்களாக இருந்தாலும் தான் செய்த செயல்களுக்காக இவரை அரெஸ்ட் பண்ண முடியாது, இவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியாது. அதுதான் இம்யூனிட்டி பவர். அந்த இம்யூனிட்டி பவர் அவர் பதவியில் இருக்கும் வரை அது செல்லுபடியாகும். ஆனால் அவர் பதவி விட்டு இது மாதிரி இம்பீச்மென்ட் கொண்டு வந்து பதவியில் இருந்து நீக்கிவிட்டால் சாதாரண குடிமக்களுக்கு எவ்வாறு உள்ளதோ அதே போல்தான் குடியரசுத் தலைவர். ஓகேவா? இந்திய குடியரசுத் தலைவரும் இவ்வாறு பதவியில் இருந்து நீக்கலாம் என்பது சட்ட விதி. ஓகேவா? இந்த 61 ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த 361, இந்த 1/4, இந்த 3/2 இது மட்டும் ஞாபகம் வச்சிருந்தாவே ஜனாதிபதி நீக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.